வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து நடத்தும் 2021 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி 1000 லைட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, அதாவது 1000 விளக்கு பகுதி. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 9 முறை திமுகவும் 4 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. தற்போது இந்த தொகுதியில் திமுகவை சார்ந்த எழிலன் நாகநாதன் 71,867 வாக்குகள் பெற்று சதவீத அடிப்படையில் 50.41% பெற்று வெற்றியடைந்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகள் தோல்வி அடைந்தன. அதில் இரண்டாவதாக பாஜக உறுப்பினராக போட்டியிட்டவர் நடிகை குஷ்பு. அவர்கள் பெற்ற வாக்கு 39,405, 29.29%. அவரை தொடர்ந்து மூன்றாவதாக மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த ஷெரீப் 11,791 ஓட்டுகளை வாங்கியுள்ளார். நான்காவதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செரின் என்பவர் 8,884 ஓட்டுகளை வாங்கியுள்ளார். நோட்டோக்கு கிடைத்த வாக்குகள் 1,385. அமமுகவை சார்ந்த வைத்தியநாதன் என்பவர் 1,155 வாக்குகளை பெற்றுள்ளார். எழிலன் நாகநாதன் 32,462 வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வென்றுள்ளார். இவர் திமுக கைப்பற்றிய ஓட்டு மற்ற கட்சிகளிடமிருந்து பெற்ற ஓட்டுகள் 10.6% ஆகும். பதிவான வாக்குகள் 1,34,555. 1000 லைட் ஒரு பொது தொகுதியாகும். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,33,867. இதில் ஆண்கள் 1,14,483, பெண்கள் 1,19,384. மொத்த வாக்காளர்கள் 2021 வாக்கு செலுத்தியவர்கள் 1,34,555. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,385. இந்த தொகுதியில் ஷெட்யூல் கேஸ்ட் 19% வன்னியர்ஸ் 18% முதலியார் 12% உள்ளனர். கணிசமான கிறிஸ்டின் மற்றும் முஸ்லிம் வாக்குகளும் இந்த பகுதியில் உள்ளது. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் மக்களின் பெரும் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது தமிழக வெற்றி கழகம் 33% ஆதரவை பெற்றுள்ளது. இரண்டாவதாக திமுக 31% பெற்று உள்ளது. மூன்றாவதாக அதிமுக 22% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 7% ஆதரவையும் மற்ற கட்சிகளும் அதே 7% ஆதரவையும் பெற்றுள்ளன. இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் உள்ளது. விஜயின் வருகையை இந்த ஏரியா மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில். மீண்டும் மற்றொரு தொகுதியின் கருத்து கணிப்பை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி, வணக்கம்.